guys, welcome back to your channel. எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்க. என்னடா சொல்ற வேல் ரெக்கார்ட் பீட் பண்ணிட்டியா? நீ 4-5 கில் அடிக்கிறது அபூர்வமேடா. நீ எப்பறா வேல் ரெக்கார்ட் பண்ணி கேக்குறீங்க? ஆமா, வேல் ரெக்கார்ட் சொல்ல முடியாது. ஆனா இது ஒரு ரெக்கார்ட், தரமான ரெக்கார்ட். ஆல்ஃபா எஃப் வந்து எத்தனை கில் பண்ணாரு? நான் 32 கில் பண்ணாரா? நான் வந்து அதை விட அதிகமாகவே கில் பண்ணிருக்கேன். அது ஒரு ரெக்கார்டு தானே, தரமான ரெக்கார்டு. அதுக்கப்புறம் வந்து சோலோவில் ஹையஸ்ட் கில்லு, அது ஒரு ரெக்கார்டு. ரெண்டாவது ரெக்கார்டு. மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் கம்யூனிட்டியில் ஹையஸ்ட் கில்லு, அதுவும் ஒரு ரெக்கார்டு. கிட்டத்தட்ட நிறைய ரெக்கார்டு இருக்குது. அப்படி எத்தனை கில்லு தானே பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து லாஸ்ட்டாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பார்த்து நீங்கள் அதிர்ச்சி ஆகிடுவீங்க. இந்த மேட்ச்சில் நான் சில பாட்டுகளும் வந்தானுங்க. நான் தான் சொன்னேன், ரேங்க்டு மேட்ச்சில் அப்படிலாம் பாட்டுங்க வரானுங்க. நான் அவங்கள வச்சு தான் அந்த இதை தரமாக முடிச்சாச்சு. வேறு லெவலில் வந்து ரெக்கார்டே பண்ணியாச்சு. நீங்கள் வந்து லாஸ்ட்டாக வந்து கில்லை பார்த்து தெரிஞ்சிங்க. ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கறத விட அதிகமாகவே கில்லு இருக்கும். ஏன்னா நம்ம சேனல் இப்படி தான் முதல் ரெக்கார்டே இதான் போடுறான். வேறு லெவலில் இருக்குல்ல. நான் வந்து பைக் எடுத்துகிட்டு ஒவ்வொருத்தனா தேடி கொள்ள ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து முடிவு பண்ணிட்டேன், எப்படியாச்சும் ஒரு ஹையஸ்ட் கில்லு, சரி ஒரு 32 வர முடியலனாலும் ஒரு 20 கில்லு, ஒரு 15 கில்லு, அந்த லெவலுக்காச்சும் வந்து அப்படியாச்சும் நம்ம வந்து ஏதாச்சும் ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு தெரியலைங்க ஹையஸ்ட் கில் வந்து சோலோவில் எவ்வளோன்னு. நான் வந்து பண்ணது வந்து லாஸ்ட்டாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் நான் பண்ணதை விட அதிகமாக பண்ணிருக்காங்களா எனக்கு தெரியல. தெரிஞ்சால் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை ப்ரோ நீ தான் ப்ரோ அதிகம் அப்படின்னு. இல்லை ப்ரோ நீ வந்து உன்னை விட ஒருத்தர் அதிகமாக பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு சோலோ விசஸ் ஸ்குவாடில் தான் ஒருத்தர் 40 கில் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனால் சோலோ மேட்ச்சில் யாரும் பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து லாஸ்ட்டாக கில் கவுண்ட்டை வந்து பார்த்துட்டு வேறு யாராச்சும் இந்தமாதிரி அதிக கில் பண்ணியிருந்தாங்கன்னா சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஆனால் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லைனா இல்லை ப்ரோ நீ தான் ப்ரோ ஹையஸ்ட் கில் அப்படின்னு சொல்கிறேங்க. எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். சரி ரைட்டு, நம்ம வந்து கிட்டத்தட்ட 7 கில் பண்ணியாச்சு. இன்னும் 34 பேர் அளவில் இருக்கானுங்க. ஏன்னா நிறைய பேர் பாட்டு தான் வந்தானுங்க. சில பிளேயர் வந்தானுங்க, ஒரு பாதி பேர் வந்தானுங்க. நான் வந்து இந்த மேட்ச் ஃபுல்லாக அந்த பைக்கை வச்சுட்டு சுற்றலாம் தான் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா எவ்வளோ கில் செக்யூர் பண்ண முடியும் அவ்வளோ கில் செக்யூர் பண்ணுறது நல்லது. அப்போ தான் நம்ம வந்து ஒரு மாதிரி ரெக்கார்டிங் ஹோல்டிங்லேயே வைக்க முடியலன்னா பிடிங்கிட்டு போயிடும். ரைட்டு, நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு கில் எடுக்கிறோம். அதுக்கப்புறம் இங்கே வர ஒருத்தன் எல்லாமே நிறைய பேர் பாட்டு தான் வந்தானுங்க. இருந்தாலுமே இது ரேங்க்டு மேட்ச்ன்றதை மறந்துடாதீங்க. இது வந்து கிளாசிக் மேட்ச் கிடையாது, ரேங்க்டு மேட்ச் ரெக்கார்டு. நம்ம வந்து நீ என்ன தானே பாட்டை சுட்டுன்னு சொன்னாலும் இது ஒரு ரெக்கார்டாக தான் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா முடியல வந்து இது ஒரு ரேங்க்டு மேட்ச் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால் வந்து ஹையஸ்ட் ரெக்கார்டு பிற்காலத்தில் வேறு யாராச்சும் பண்ணுவாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் 2-3 நாளாச்சும் நம்ம கையில் வந்து இந்த ரெக்கார்டு இருந்தாலே கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கும். அது ஒரு 2-3 நாள் இருந்தாலே எனக்கு போதும்பா, அதை விட அதிகமாகலாம் வேணாம். அது இல்லாமல் எனக்கு வந்து கமெண்டில் வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள், தமிழில் வந்து யார் வந்து ஹையஸ்ட் கில்லு பண்ணிருக்கான்னு. என் கில்லை வந்து பார்த்துட்டு என்னை விட அதிகமாக யாராச்சும் கில் பண்ணியிருந்தாலும் தமிழ் கம்யூனிட்டிலாம் வந்து மொத்தமாகவே சொல்ல, தமிழ் கம்யூனிட்டியில் யாராச்சும் பண்ணியிருந்தாங்கன்னா வந்து கமெண்டில் சொல்லுங்கள். நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம தான் இருக்க போகிறோம், வேறு லெவலில் இருக்க போகுது. ரைட்டு, நம்ம வந்து 16 கில் பண்ணியாச்சு. ஏன்னா நான் வந்து அவ்வளோ கில்லையும் காட்ட முடியாது. ஏன்னா எக்கச்சக்கமான பேர் எங்கெங்கே ஓடியாந்தானுங்க. ஒரு இடத்துல கிட்டத்தட்ட 5-6 கில் பண்ணியிருந்தேன் ஒரே இடத்துல நின்றுக்கிட்டு. அதெல்லாம் நான் கட் பண்ணி தூக்கிட்டேன். நான் வந்து மொத்தமாக சரி நம்ம வந்து எவ்வளோ நேரம் தான் வீடியோ டைம் ஓட்டுறது, இது விட்டா நான் வந்து மொத்தமாக போட்டால் 30 நிமிஷம் வீடியோ போடும். 30 நிமிஷம் எங்கெங்கே போடுறது, 30 நிமிஷம்லாம் போட முடியாது. ஆனால் வந்து முக்கியமானதை மட்டும் காட்டிட்டு மீதி எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட 16 கில் பண்ணியாச்சு. நான் பீக்கில் கிட்டத்தட்ட 5 கில் பண்ணேன். ஒரே இடத்துல நின்றுட்டு தேர்த்தி ஹெட் ஷாட்டாக போட்டு நிறைய கில் பண்ணிட்டு கிடந்தேன். என்ன சொல்லணும்னா அந்த மேட்ச்சில் ஒரு எத்தனை கில் பண்ணியிருந்தோன்னா அதில் ஒரு 4-5 கில் தான் நார்மல் கில், மீதி எல்லாமே ஹெட்ஷாட் கில்லாம் சொல்லலாம். முக்கால்வாசி ஹெட்ஷாட் கில் தான். ஒரு 90% ஹெட்ஷாட் கில்ல தான் அடித்தேன். மீதி வந்து நார்மல் கில்லு. ஒரு 90% வந்து எல்லாமே ஹெட்ஷாட் போட்ட கில்லு தான். மீதி எல்லாமே நார்மல் கில்லு. அது கூட ஒரு ரெக்கார்டாக பண்ணலாம். ஆனால் அதெல்லாம் ரெக்கார்டு கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சில பேர்லாம் 100% ஹெட்ஷாட் வச்சு சில மேட்ச்லாம் போட்டிருக்காங்க. நானே போட்டிருக்கேன், நம்ம சேனல்லே இருக்குது. 100% எல்லாருக்குமே ஹெட்ஷாட் போட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். கிட்டத்தட்ட 13 கில் பண்ணி தான் நினைக்கிறேன். அந்த வீடியோவில் 13மே ஹெட்ஷாட் போட்டு அந்த வீடியோ போட்டிருந்தேன். அது மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ நல்லாயிருக்கும். ஏன்னா ஃபுல்லாகவே ஹெட்ஷாட் போட்டிருந்தேன். அப்போ வந்து வேறு லெவலில் விளாண்டேன். இப்போ தான் நான் பாட்டு மாரி விளாண்டு கிடக்கிறேன். இங்கே பாருங்கள், பைக் எடுத்து சுற்ற ஆரம்பிச்சிட்டேன். சரி பைக் எடுத்து சுற்றினா தான். ஏன்னா நம்ம வந்து கார்லாம் எடுத்துகிட்டு போனால் சின்ன இடத்துக்குள்ளே போயிட்டு வர முடியாது. ஏன்னா ரேஞ்ச் வந்து அதிகமாக கிடைக்காது, வளைச்சி ஓட்ட முடியாது. ஆனால் பைக்குனா நம்ம வந்து ரேஞ்ச் வந்து அதிகமாகவே கிடைக்கும். பார்க்குற இடம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வந்து எனிமி வந்து அசால்ட்டாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். எனிமி இங்கே தான் இருக்கான்னு ஸ்பாட் பண்ணிடலாம். அதனால் ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து எடுத்தோடனே நமக்கு பைக்கு தான் கிடச்சிது. அதனால் பைக்கை எடுத்துக்கிட்டே பாருங்கள். இது ஒரு பாட்டு, ஏன்டா பாட்டுக்கெல்லாம் வரீங்களேடா. ஆனால் சில பிளேயர் வந்தானுங்க, எனக்கு வந்து ஹெச்பி வந்து பயங்கரமாக கம்மி பண்ணானுங்க. இருந்தாலுமே அதெல்லாம் கண்டுக்கல. எப்படியோ கஷ்டப்பட்டு வந்து அவனை முடிச்சாச்சு. என்ன தான் ஹெச்பி வந்து அவனை கம்மி பண்ணாலும் நான் வந்து பெருசாக கண்டுக்கல. இருங்க, ஓகே 22 கில் பண்ணியாச்சு. இந்த இடத்துல நிறைய பேர் மாட்டுவானுங்க. இது வரைக்கும் 22 கில் பண்ணிருக்கோம். இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க? 15 பேர் இருக்கானுங்க. 15 பேரில் ஒருத்தனை கொண்டாங்கடா. அட பாவிகளே, என்னடா அடி எப்படி பண்ணுறீங்க? இன்னும் 14 பேர் இருக்கானுங்க. 23 கில் பண்ணியாச்சு. இன்னும் 13 பேர் இருக்கானுங்க. ஓகே, இவன் ஒரு கில் கண்டிப்பாக வந்துடும். சரிங்க, இவன் பாட்டு தாங்க ஓட்டுறான் பாருங்கள். பாட்டு மாரியே ஓட்டுறான், பார்த்தாலே தெரியுது.
ஓகேண்ணா 12 பேர் இருக்கானுங்க. 24 கில் பண்ணியாச்சு. அந்த 12 கில்லே நம்ம பண்ணால் கூட எத்தனை கில் வரும்? ஓகே 27 கில்லு. நான் 9 பேர் அளவில் இருக்கானுங்க. ஒருத்தர் வரான் இருங்க, இவனு முடிச்சிடும். ஓகே காலி பண்ணியாச்சு. 28 கில்லு. இன்னும் 8 பேர் இருக்கானுங்க. அந்த 8 பேரை நம்ம முடித்தாதான். இன்னும் 8 பேர் அண்ணன் எத்தனை பேர் முடிக்கணும்? 29 கில் பண்ணியாச்சு. 30. இன்னும் 3 கில் பண்ணால் தான் நம்ம வந்து ஆல்ஃபா எஃப்எஃபோட ரெக்கார்டுக்குள்ளேயே வர முடியும். அவர் பண்ண கில் ரெக்கார்டுக்கு வர முடியும். இன்னும் 3 கில்லு நமக்கு தேவை. அந்த 3 கில் பண்ணிட்டா கூட நம்ம வந்து அந்த ரெக்கார்டுக்கு வந்துடுவோம். ஆனால் அவர் வந்து சோலோ வெர்சஸ் ஸ்குவாடில் பண்ணார். நம்ம வந்து சோலோவில் பண்ணுறோம். ஏன்னா சோலோ வெர்சஸ் ஸ்குவாடில் கூட எனிமி வந்து அசால்ட்டாக கிடச்சிருவானுங்க. ஆனால் சோலோ மேட்ச்சில் வாய்ப்பு இல்லை ராஜா தான். ஏன்னா அவ்வளோ சீக்கிரமாக எனிமி கிடைக்க மாட்டானுங்க. அதனால தான் சோலோ வந்து நான் சோலோவில் ரெக்கார்டுன்னு சொல்கிறேன். ஏன் சோலோவில் இவ்வளோ கில் யாரும் பண்ணுற மாட்டாங்க. ரைட். இன்னும் ஒரு 3 கில் பண்ணால் நம்ம வந்து ஆல்ஃபா எஃப்எஃப் அன்குஷனே வருது. ஆல்ஃபா எஃப்எஃபோட ரெக்கார்டை வந்து தொட்டுடலாம். அந்த ரெக்கார்டை தொட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ணுற ஒவ்வொரு கில்லுமே அதுக்கு அதிகமான கிலோ தான் அது ஒரு ரெக்கார்டாகவே மாறும். இருங்க வேறு நினச்சி கிடைக்கலான்னு தேடி பார்க்கும். நான் வந்து யுஏவியில் வந்து பார்த்தேன். ஆனால் யுஏவியில் எவனுக்கு கிடைக்கிற மாரி தெரில. எல்லாம் எல்லா பாட்டு எங்கே தான் நிற்கிறானுங்கன்னு தெரில. ஏன்னா இவனுக்கு எல்லாருமே பாட்டுன்றதுனால ஜோன் ஓரமாக தான் ஒடின்ட்டு கிடப்பானுங்க. நம்ம தேட முடிஞ்ச அளவுக்கு தேடி கண்டுபிடிச்சி ஒவ்வொருத்தனையும் கொண்டு ஹையஸ்ட்டு கீழே வந்து எடுக்க பார்க்கும். நான் வர பைக்கில் தான் சுற்றி கிடந்தேன். ஏன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. பாருங்கள் ரேஞ்சு வந்து அன்லிமிட்டடாக கிடைக்குதா. இங்கே ஒரு குட்டி குட்டியாக ஓடியாந்தா கூட கண்டுபிடிச்சிடலாம். எங்கடா இருக்கீங்க டே? நானும் ஜோனு ஓரமாக தேடி பார்க்குறேன். ஒருத்தவனும் மாட்ட மாட்டான். இன்னும் ஒரு 3 பேராச்சும் மாட்டேங்கடா. 3 பேர் மாட்டிங்கன்னா அந்த ரெக்கார்டையாச்சும் நான் வந்து ஹோல்டு பண்ண ரெக்கார்டையாச்சும் தொட்டுருவோம். அந்த ரெக்கார்டை தொட்டால் கூட நமக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்கும். அதை தொடாமல் விட்றாங்க. ஓகே இங்கே 2 பேர் அடிச்சிக்கிறானுங்க. டே இருங்கடா, அடிச்சிட்டு செத்துறாதீங்கடா. ஓகே கில்லு நார்மல் கில்லு தான். ஓகே ரைட்டு 2 பேரையும் முடிச்சாச்சு. ஓகே 31. இன்னும் ஒரு கில் பண்ணால் நமக்கு வந்து அந்த ரெக்கார்டை தொட்டுடலாம். அந்த ரெக்கார்டை தொட்ட பிறகு மீதி இருக்கிறவங்களாம் கில் பண்ணி நம்ம அதுக்கு மேலே போயிடலாம். ஒருத்தவன்டா டேய் செல்லக்குட்டியே ஒரே ஒருத்தன் மாட்டுங்கடா. ஒருத்தன் மாட்டினா கூட எனக்கு அதான் ஒருத்தனா தேடி கிடக்குறேன். நான் வந்து பைக் எடுத்துகிட்டு தேட வேண்டியதான். ஏன்னா ஒருத்தனாச்சும் கண்டிப்பாக கில் பண்ணலாம். ஏன்னா 5 பேர் இருக்கானுங்க. 5 பேரில் ஒருத்தன்னா அசால்ட்டாக கில் பண்ணிடலாம். ஆனால் அந்த ஒருத்தனை தேடி கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டமாக இருக்க போகுது. எங்கடா இருக்கீங்கடா? வந்து மாட்டுங்கடா. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? இங்கே இருக்காங்களா? இங்கே ஒரு பயிலையும் காணும். டவுனில் போய் பார்க்கும். இங்கே ஒருத்தனையும் காணும். எனக்கு தெரிஞ்சு எல்லா பேரும் ஜோனில் இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். இருங்க ஜோனுக்கெல்லாம் எங்கே இருக்கு சுற்றி கிடைக்கிறீங்களாடா? டேய் நீங்களா வாங்கடா. ஒரே ஒரு கிலோ மட்டும் கொடுத்துட்டு போறீங்க. இங்கே பையிலும் வரமாட்டான். ஒருத்தனை பார்த்தா கூட நம்ம வந்து முடிச்சு விட்டு போயிடலான்னு பார்த்தா ஆனால் ஒரு பையில் வரமாட்டான். இந்த பாட்டு பயிலுங்களை கண்டுபிடிக்கிறதே கஷ்டமாக போச்சு. பிளேயராக இருந்தால் கூட வந்துடுவானுங்க போல இருக்கு. நானும் கார் எடுத்து சுற்றுறேன். ஆனால் கடைசி வரைக்கும் ஒரு பைப்புள்ளையும் மாட்ட மாட்டுது. டேய் வாங்கடா. ஏன்னா அப்படி பண்ணுறீங்க? இதே ஒருத்தன் இருக்கான். ரைட்டு நம்ம இதோட வந்து அன்குஷ் எஃப்எஃபோட அன்குஷ்ன்ற மாதிரி ஆல்ஃபா எஃப்எஃபோட ரெக்கார்டை வந்து தொட்டாச்சு. இதுக்கப்புறம் பண்ணுற ஒவ்வொரு கில்லுமே நமக்கு வந்து அடுத்தடுத்த படியாக வந்து இருக்க போகுது. அதனால் வந்து டேய் நீங்களாம் வந்துடுங்கடா. நான் ஒரே இடத்துல நிற்கிறேன். நீங்களாம் வந்தீங்கன்னா நான் ஒவ்வொருத்தனா முடிச்சு ஒருத்தன் ஓடுறான். ரைட்ரா ஓகேடா. நம்ம வந்து பீட் பண்ணியாச்சு. 33 கில் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இது சோலோவில் ஒரு தரமான ரெக்கார்டு. ஆனால் நம்ம இதோட நிற்க போகிறது கிடையாது. இதுக்கப்புறம் இருக்கிற பசங்களையும் போட்டு அடியிலே நடிக்க போகிறோம். தோத்தோன்னு துவைக்க போகிறோம். இன்னும் ஒரு 3 பேர் இருக்காங்களா? அந்த 3 பேருமே கில் பண்ண ட்ரை பண்ணிவிட்டு அந்த 3 பேரையும் கில் பண்ணிட்டா நம்ம வந்து ஒரு ஹையஸ்ட் ரெக்கார்டை வந்து ஹோல்டு பண்ணி வச்சிடலாம். இதுக்கப்புறம் நமக்கு பின்னாடி வர சந்ததிகள் இதை பார்த்து படித்து தெரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சுக்க மாட்டாங்க. நம்ம ரெக்கார்டை பீட் பண்ணுறாங்க. பரவாயில்ல. நம்ம ஒரு 2-3 நாள் இந்த ரெக்கார்டை வச்சுருந்தாலும் பெருமை தான். இருங்க இன்னும் ஒரு 3 பேர் இருக்கானுங்க. 3 பேர் எங்கேயாச்சும் கைப்பிடும். இதே ஒருத்தர் ஓடுறான் பாருங்க. எல்லாமே பாட்டு தான். பார்த்தாலே தெரியுது ஓடுறத பற்றில. ஆனால் ரேங்க்டு மேட்ச்சு நான் வந்து எல்லாமே ப்ரூஃபோட தான் காட்ட போகிறேன். நம்மலாம் கிளாசிக் மேட்ச்லாம் விளையாடுறதே கிடையாது. நம்ம காலைல மேட்ச் போட்டதே நமக்குனே வரானுங்க. சரி இதை வச்சு ஒரு ரெக்கார்டை பண்ணி விட்றலாம். பிற்காலத்தில் நமக்கு யூஸ் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன். இருங்க ஒருத்தன் ஓடுறான். இருங்க ஈவினிங் முடிச்சிடும். ரைட்டரா 35 கில் பண்ணியாச்சு. வேறு லெவலு. இன்னும் ஒருத்தன் வரப்பான். கண்டிப்பாக நம்ம அவனை கொள்ள தான் போகிறோம். ஏன்னா ஒருத்தவன் தான் இருக்கான். ஏன்னா அவனை கொள்வது நம்மளா இருக்குன்னு நம்ம அவனை கொள்றணும். ஓகே இவன் பாட்டு தானே. இவன் எப்படி நம்மளை கொள்ள போகிறான். ரைட்டு 36 கில்லு உங்களுக்கு தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இதான் ஹையஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரில. நான் வந்து 19 தான் சொல்கிறேன். இருந்தால் நல்லாயிருக்கும். சரி ஓகே கைஸ் தரமாக வந்து நம்ம வந்து வாங்கியாச்சு. இதுக்கப்புறம் நான் வந்து ரேங்க்டு மேட்ச்ன்றதை ப்ரூவ் பண்ணல. அதனால் வந்து அந்த டைமை கூட ஸ்கிப் பண்ணல. பேக்குன்றதை கூட அழுத்தலை. ஆட்டோமேட்டிக்காக வர டைம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்களே பார்த்துங்க. நான் வந்து டைமண்டில் இருக்கேன். நான் வந்து